மாட்டா நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவா உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா கிருபை என்னும் மதிலை பணிவா உன்னை சுற்றிலுமே உயர்த்தி மகிழ்வா தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பருயிரோ இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பருயிரோ இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் சேர்ந்து சொல்வோம் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் வாழ செய்வார் சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் வாழ செய்வார் சேர்த்து சொல்லுவோம் தொடர்ந்து துதி செய் மனமே இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பருயிரோ இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் நம் சபையை கைவிட மாட்டார் நம் குடும்பங்களை நம் பிள்ளைகளை கைவிட மாட்டார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பருயிரோ இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பருயிரோ இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் கைகளை தட்டி கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார் சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் சொன்னதிலும் அதிகம் செய்வார் நம்மை நன்றியுடன் பாட செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 32வது நாள்ல மறுபடியும் தியானிக்காத பகுதிகள் அல்லது நாம் கவனிக்காத பகுதிகள் வாசிக்காத பகுதிகள்ல நெகேமியா வரலாற்று புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் படியுங்கள். நான் யூதா தேசத்திலே அதிபதியாக இருக்கும்படி ராஜாவாகிய
தொடங்கி 32ஆம் வருஷம் வரைக்கும். இன்றைக்கு 32வது நாள். 32 வந்து விட்டது. 32nd அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கும். சரியா? ஒரு ராஜாவுடைய ஆட்சி காலத்துல 32 வருஷம் அந்த ராஜாவுடைய ஆட்சி நாட்கள். படிங்க. 20 32 வரை 12 வருடங்கள். படிங்க. 12 வருட காலமாக நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. தெலுங்குல 5:14. మొదలుకొని ஆக 12 வருடங்கள் அர்த்தசஷ்டா என்கிற ராஜாவிடத்துல ஆளுநராக, கவர்னர், என்ன போட்டிருக்கேன், நம்ம ஊர்ல யார் இருக்கிறா? கவர்னர் இருக்கிறாங்க. சரிங்களா? அது போல எவ்வளவு பெரிய போஸ்டிங் தெரியுமா? இப்ப இருக்கிற கவர்னர் ஆளுநர் ரவி அப்படின்னு சொல்லி ஒருத்தர். சிஎம்க்கு அடுத்து கலெக்டர்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. ஆனா கவர்னர் தமிழ்நாட்டு லெவல்ல அவருக்கு என்ன உண்டு? சைனிங் அத்தாரிட்டி உண்டு. சிஎம்ஐயே டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன உண்டு? அத்தாரிட்டி உண்டு. பெரிய பதவி. நெகமியா ஏதோ இருக்கிற வேலைகளை விட்டுட்டு கர்த்தருக்காக வேலை செய்யறதுக்காக அலங்கத்தை கட்டுவதற்காக வரல. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்து ஏதோ வீட்டுல அடங்காத, வீட்டுக்கு உதவாத, வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத, அப்படி அது ஒரு காலம். இப்ப அப்படி இல்ல, அப்படி இல்ல. மிகப்பெரிய ஒரு பதவியில ஆளுநரா வாழ்ந்த ஒரு மனுஷன், அரண்மனையில வாழ்ந்த ஒரு மனிதன் என்ன செய்யறாருங்க? தன்னுடைய சொல்றாரு, என்னுடைய படி, அவருடைய சம்பளம்னு சொல்லக்கூடாது, அது ஆளுநர்களுக்கான என்ன சொல்லுவாங்க, அவங்க சாப்பிடுறதுக்கான ஃபுட் அப்படின்னு தான் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. ஆளுநர்கள் சாப்பிடக்கூடிய உணவு, ஆளுநர்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி, அந்த சப்போர்ட்டை 12 வருஷமா வாங்கலையா? அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு நான் சொல்லுவேன், நேற்று தினத்துல உங்களை பாராட்டின எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? இல்ல, உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டார். எத்தனை பேர்லாம் பாராட்டு இல்லாமலோ அல்லது பணம் இல்லாமலோ, நான் எங்க சபையில செகண்ட் சர்வீஸ் நடத்தி இருக்கிறேன். ஒரு நாளும் எங்க பாஸ்டர் என்ன செஞ்சதில்ல, சம்பளம் வாங்கல. அவரா கொடுத்து அனுப்புவார். சில நேரங்கள் கடைசியா அனுப்பும் போது ஒரு 300 ரூபாய் பணமும் 5 கிலோ அரிசி என்ன பண்ணாரு, அவருக்கு தெரியாது அதான் எனக்கு லாஸ்ட்னு கொடுத்து அனுப்பிச்சார். சாப்பாடு பாண்டியன் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சார். ஆனா நமக்கு பணமோ பொருளோ இல்ல. ஆனா இங்க நெகமியாவுக்கு அது எல்லாமே இருக்கு. அது எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யலையா? வாங்கலையா. ஏன் வாங்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 படிங்க. 16. ம் 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 15 படிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த அதிபதிகள், அதாவது ஆளுநர்கள் எப்படி இருந்தாங்களா? ஜனங்களை அதிகாரம் பண்ணாங்களாம், ஜனங்களுக்கு பாரமா இருந்தாங்களாம். பாருங்க, பொருளாவும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்ன வாங்கியிருக்கிறாங்க? முன்னாடி என்ன வாங்கினாங்க? திராட்சரசம், இதெல்லாம் வந்து கமிஷன், லஞ்சம், இதெல்லாம் வாங்கி இருக்காங்க. நான் இந்த மனுஷன் சொல்றாரு, நான் அதெல்லாம் வாங்கல. ஒன்னு சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப 17 படிங்களேன். இவரு சம்பளம் வாங்கல, இவரு படி வாங்கல. என்ன வாங்கல? படி வாங்கல. ஆனா என்ன செஞ்சிருக்கிறார் மட்டும் பாருங்க. யூதரும், இத பாருடா, படி தம்பி. அப்பா, கை தட்டி
உங்களுக்கு புரியாது, நான் சொல்லி தரேன். படி தம்பி. ஒண்ணு. அப்பா. 4 விதமான திராட்சரசமும் செலவழிந்தது. அதாவது இவரு சம்பளம் வாங்கல, இவருடைய சேலரி ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அதிகம், லட்ச கணக்குலன்னு வச்சுப்போமே. ஆனா 12 வருஷமா இவரு சம்பளம் வாங்கலையா. ஆனா தினசரி நாள் ஒன்று என்ன போட்டிருக்கு தம்பி? எவ்ரி டே 150 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாரு. என்னமா நான் ஜெபம் பண்றேன், வாரத்துல 4 நாள் நான் சாப்பாடு போடணும்னு. உங்களுக்கு இல்ல, வயசானவங்களுக்கு, ஏழைகளுக்கு, ரைட்டா சொன்னல, அனாதை பிள்ளைகளுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு ஒரு 4 நாள் நான் மாசத்துல, அதாவது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு சாப்பாடு கொடுக்கணும். நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். இந்த மனுஷன் 150 பேருக்கு தினமும் என்ன பண்ணிருக்கிறாரு? இது பாசிபிளா? நான் சொல்றேன், திரும்ப திரும்ப அதுதான் சொன்னேன். இவர் தனக்கு, அதாவது ஆண்டவருக்காக உழைக்கணும்னு வந்துட்டாரு. மற்றவங்க எல்லாம் இப்படி ஜனங்களை ஏமாத்தி ஏற்றி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி இவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க, இவங்க கொளுத்திருக்காங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றாரு? நான் அவர்களை போல ஜனங்களுக்கு பாரமா இருக்கல, எனக்கு வரக்கூடிய படியும் எனக்கு வேணாம். நல்லா எப்பவுமே சொல்லுவேன், பேட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்னைக்குமே எடுக்கவே கூடாது, யாருக்கிட்டையுமே எடுக்க கூடாது. என்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுக்க கூடாது? பேட் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம எடுத்துக்கிட்டா ஒருத்தர் கிட்ட இருந்து நல்லதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஆமென். இல்ல, அதுதான் சொல்ல வரேனே. அந்த ஆளுநர்கள், அந்த கவர்னர்லாம் இப்படி சம்பாதிச்சா சொத்து வாங்கி போட்டாங்களா? 17 படிங்க. யூ 16 சொத்து வாங்காதது 16ல இருக்கும். ஒரு வயலையாவது தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில, தமிழ்ல போட்டிருக்கு முயன்று நின்றால், தெலுங்குல என்ன போட்டிருக்கு? 16. தமிழ்ல போட்டிருக்கு முயன்று நின்றேன். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? கண்டினியூ, அதாவது தொடர்ந்து செய்துட்டு இருந்தேன்னு தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன், நிறைய பேரு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லுவேன், நிறைய பேருக்கு ஒரு வேலை எடுத்தா அதை கடைசி வரைக்கும் செய்யணுங்கிற மனநிலையே இல்லாதவர்கள். அல்லேலூயா. ஒரு வேலை நான் தந்தனோ நீங்களே எடுத்தீங்களோ, ஏதோ ஒரு வேலை, அந்த வேலையில எப்படி இருக்கணும்னா கண்டினியூ, தொடர்ந்து செய்யணும். மனசு இருந்தா செய்யறது, மனசு இல்லைன்னா செய்யாம போறது, கோச்சிக்கிட்டா செய்யாம போறது, இந்த இப்போ என்னது இந்த ஆளு இருந்தா செய்யாம, அந்த மாதிரி வேலையா வச்சுக்க கூடாது. நான் சொல்லுவேன், இது என் வேலை. அல்லையிலேயே சொல்லுவோமா? இதை யார் தான் செய்வா? நான் தான் செய்வேன். நான் ஒரு நாள் ஒரு தம்பிக்கு சொல்லியே கொடுத்தேன், ஏய் உன் வேலையை நீ சண்டை போட்டு கூட வாங்கலாம், யா தப்பு இல்லையா? நான் சொன்னேன், என் இடத்த எவனுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், தெரியுமா உனக்கு? ராஜ்குமார் தம்பியோட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படிதான் நடந்துச்சு. அந்த தம்பி சிட்டி பாபுக்கு இப்ப நான் தான் பாஸ்டர், அவங்க மனைவிக்கு நான் தான் பாஸ்டர், அந்த குழந்தைக்கு பேர் வச்சு நடத்தி, ஒரு பெரியவரை மூத்தவரை கூப்பிடணும்னா தாராளமா கூப்பிடுங்க தம்பி, இன்னொரு எதிர்க்க ஒரு பாஸ்டர் தாராளமா கூப்பிடு தம்பி, அவங்க பேரையும் போடு தம்பி, அப்படிலாம் சொல்லி அங்க ஃபங்க்ஷன் நடந்தது. நான் சொல்லி கொடுத்தேன் அந்த தம்பிக்கு. அப்ப நடக்கும்போது நாம தான் செய்தி, நாம தான் ஆராதனை. வந்த பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க, ஜெபம் பண்றீங்களா, பாட்டு பாடுறீங்களா? பாஸ்டர் என் தொண்டை சரியில்லை, ஜெபம் பண்றேன் நான். பினிஷ். மூத்தவரு ஐயா அவரும் பெரியவர், அந்த குழந்தைய ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லு. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த பெரிய பாஸ்டர் கேக்குறாரு, నిన్ను ఎందుకు పిలిచారు, ఇప్పుడు నేను ఏం చెయ్యాలి అని கேட்டார். ஐயா మీరు బిడ్డకి ప్రేయర్ చెయ్యాలిயா, பிரார்த்தனை செய்யாలి. முடிச்சு நான் பாடி இறங்கி கிளம்பி வந்துனே இருந்துட்டேன். அப்பதான் சொன்னேன், எதுக்கு சொன்னேன், ஏன் வேலை, நான் அதை என்ன செய்ய மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். நீ இன்னொரு பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு ஐ டோன்ட் கேர், இன்னொரு கூட்டம் நடத்தினாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன் வேலை கண்டினியூ. சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? தமிழ்ல சொல்லுது முயன்று நின்றேன். அல்லேலூயா. இவங்க வந்துட்டாங்க, நான் தொட மாட்டேன். நம்பாளுங்க, நீங்க இருக்கிற நம்ம சில பேர்
அவங்க தொட்டுட்டாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். இவங்க வந்துட்டாங்க, அதனால இவங்க கூட செய்ய மாட்டேன். சொல்றது மட்டும் நல்லா கேளுங்க. இது என் வேலை, இது என் ஏரியா, இந்த ஏரியாவை யார் தான் செய்வா? சொல்றேன், சும்மா தட்டு மட்டும் நான் கழுவுனேன், தட்டு மட்டும் கிளம்பி காலை கிளப்பி போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவான். அண்டாவை கழுவுனா உனக்கு என்ன, அண்டாவை கழுவாட்டி போனா உனக்கு என்ன? நான் காயம் மட்டும் நறுக்கிறேன்னா அது மட்டும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஏன்னு சொன்னா இவருக்கு ஏகப்பட்ட தொல்லை வந்தது, ஏகப்பட்ட கிண்டல் வந்தது, கேலி வந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஒரே ஒரு காரியம் தான், தான் வேலையில உறுதியா இருந்தார். எதனால இதெல்லாம் சொல்றேன்னா நல்லா எடுத்துக்கோங்க. இவர் தான் சொல்றாரு, நான் சம்பளம் வாங்கல, ஆனா இவர் வாங்கணும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு வசனத்தை நான் சொல்றேன். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெருசா? என்னமா தெலுங்குல? இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா, இதுக்கு பேர் தான் ஆத்ம சம்பந்தமான படிங்க பிரதர். நான் உங்களுக்கு விதைப்பது ஆத்ம நன்மை, உங்களுக்கு ஜெபிப்பதும் உங்களுக்கு உபதேசிப்பதும். சொல்லுங்கம்மா, இதுக்கு பேர் என்ன? என்ன போட்டிருக்க இங்கிலீஷ்ல? என்ன போட்டிருக்க? சரி விட்டுருங்க, ஸ்பிரிச்சுவல் இல்லடா. ஆக்சுவலி அது சாரி, ஞான நன்மைன்றது ஸ்பிரிச்சுவல், சரியான வார்த்தையை போட்டிருக்கு. இவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஞானமா உழைச்சிருக்கேன், ஞான நன்மை விதைச்சிருக்கிறேன். உங்ககிட்ட இருந்து வேலையால் கூலிக்கு பாத்திரவான் போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு போனாலும், ஒரு கிராம ஊழியத்துக்கு போனாலும், எங்க கையில இந்த சுகுணாக்கா இருக்காங்க, மேரிலா இருக்காங்க, எத்தனை பேர் போறீங்க? இத்தனை பேரா? எவ்வளவு டிக்கெட்டு? அங்க என்ன டீ? நீ நிறைய டீ குடிப்ப, உனக்கு 2 வேளை டீ. அங்க பஜ்ஜி விற்பாங்க, அங்க பஜ்ஜி, ஒரு பஜ்ஜி எவ்வளோ, இத்தனை, எத்தனை பேர் போறீங்க, அத்தனை முதற்கொண்டு எங்க கிட்ட கொடுத்து ஊழியத்துக்கு போறீங்க. எப்படி போக கூடாது? சும்மா போக கூடாது. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா அங்க பரோட்டா விற்பான், பரோட்டா நல்லா இருக்கும், பரோட்டா சாப்பிடு. உமரேச ரொம்ப சாப்பிடுவான், அது இந்த நீ முட்டை ஆம்லேட் சாப்பிடுவ, இந்த அவனுக்கு முட்டை. ஏன்னா உழைக்கிறோம், அதற்கு என்ன செய்யணும்? சரீர நன்மை. ஞான நன்மையை விதைக்கும் போது என்னது? அப்ப இவருக்கு இந்த எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு இவருக்கு பலன் இருக்குது, வளர்க்கிறாரு, வேலையாளுக்கு கூலிக்கு பார்த்து. ஆனா அதுவே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், இந்த மனுஷன் என்ன தெரியுமா செய்யறாரு? ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறாரு, கூலியும் வாங்கல. நான் சொன்னேன் நேத்து, வேலையும் செஞ்சுட்டு எனக்கு டீ வாங்கி கொடுப்பாங்கன்னு. அதுதான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய உதாரணம் இது. அல்லேலூயா. ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பலன், பாலாஜினா கொடுப்பாரு, சர்ச்சு ஜபத்துக்கு வரத்துக்கிட்டே நான் ஏதாவது தரணும், ஆண்டவர் எனக்கு அதுக்கு ஆசீர்வதிக்கணும். பிகேஜிக்கு போய் ஆளுக்கு ஒரு நோட்டை கையில் என்ன பண்ணோம், கொடுக்கணும். మీకు ఏమి ఇస్తారు బాలాజీ, ఇంత పోతా ఉన్నారే, నలభై రోజు పోతా ఉన్నారే நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிகேஜில எனக்கு ஒரு மைக் இருக்கு, அல்லேலூயா சொல்லுவான். எனக்கெல்லாம் யாரும் போட்டு தர தேவையில்லை, கண்ணை மூடனா போதும். என்ன தோரணையில சொல்றாங்கன்னு வரைக்கும் சொல்லுவேன். என்ன கொடுப்பாரு? கல்யாணம் பண்ணி வைப்பாரா? எல்லா பாஸ்டரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சொந்த செலவுல. காசு கொடுக்கல, துணி எடுத்து கொடுக்கலன்னா கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. நான் மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல? என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணி வைப்பாரா, இது செய்வாரா, அது செய்வாரான்னு கேட்பாங்க. இந்த நெகேமியா சம்பளம் வாங்கல, படி வாங்கல, ஆனா 150 பேருக்கு சாப்பாடு போட்டாரியா. அல்லேலூயா. நம்ம சர்ச் ஓபன் அன்னைக்கு பிகேஜி இருக்கிற மொத்த வீட்டுக்கும் பிரியாணி பொட்டலம் கொடுக்குறோம். பஞ்சாயத்துல போங்க, லிஸ்ட வாங்குங்க, என்ன செய்யுங்க சொல்லுங்க. ஒரு ஸ்வீட்டும் ஒரு பிரியாணியும், ஒண்ணுல 2 பொட்டலம் கூட கொடுக்குறோம். நான் ஒரு நாள் உட்காந்து கணக்கு போட்டேன், எத்தனை வீடு இருக்கும், எத்தனை, ஒரு வீட்டுக்கு 2னா எவ்வளவு கணக்கு போட்டேன். ஒரு நாள் கதவை தட்டி, எங்க சர்ச் இன்னைக்கு என்னது ஓபன் டே, அந்த ஓபன் டேல நாங்களும் அங்க பிரியாணி சாப்பிடுவோம், நீ எங்க சாப்பிடு, வீட்டுல சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கணும். கொடுப்பேன், அப்ப தெரிஞ்சுப்பீங்க நீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சரி, விஷயம் என்ன தெரியுமா? இவர் ஞான நன்மை, ஸ்பிரிச்சுவல் நன்மையை விதைத்தான், சரீர நன்மை அறுக்கலாம், அதையும் வேண்டான்னு சொல்லிட்டார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சீசன் என்னும் நாமத்து நிமித்தமாய் இந்த சிறியருக்கு ஒரு கலசம் தண்ணீரை
குடிக்க கொடுக்கிறவனோ தன் பலனை என்ன செய்ய மாட்டான், அடையாமல் போக மாட்டான். தெலுங்குல ஒரு கிண்ணத்துல ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட கை தொட்டி கத்தருக்கு நல்ல சந்தோஷம். 12 வருஷம் படி வாங்கல இந்த மனுஷன். எனக்கு கவனிங்க, 12 வருஷம் படி வாங்க. இவருக்கான சம்பளம் அது பிக்சடு. இவர் கேட்க வேண்டியது இல்ல. இவருக்கு சம்பளம் தானா என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனா எனக்கு வேண்டாம். ஆனா வார்த்தை என்ன சொல்லுது, ஒருத்தன் நீங்க ஆண்டவருக்காக படுகிற பிரயாசங்கள், ஒரு கலசம் தண்ணீர், ஒரு சிறு முயற்சி கூட, நேத்து சொன்னோம், கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, மறந்து விடுகிறவரே. ஆண்டவருடைய கணக்கு ரொம்ப வித்தியாசங்க. மனுஷனுடைய கணக்கும் ஆண்டவருடைய கணக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள், உன் கரம் என்னுடைய கரம் அல்லன்னு சொல்லுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் கருத்துக்கு நம்ம கருத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு திரும்ப சொல்றேன், எனக்கு பாராட்டு கிடைக்கல அல்லது எனக்கு பரிசு கிடைக்கல, எனக்கு பலன் கிடைக்கல, ஒண்ணு இருக்கு. எனக்கு உண்மையாக சொல்றேன், ரொம்ப அருமையான வார்த்தையை படிங்க. 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் எபேசியர் 6:7 படிங்க. எங்க வரும் அப்படின்னு இந்த ரூட் போகுது. வெரி குட் தம்பி. எபேசியர் 6:7, 1 கொரிந்தியர் 5:10. ஆனாலும் இல்ல தம்பி, 5:10 படிக்கிற. 1 கொரிந்தியர் 5:10 படிக்கிற. சரி, ஓகே. அப்ப தப்பு, ஒரு சின்ன நம்பர் மாறிட்டு இருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? இப்ப எபேசியர் 6:7 மட்டும் படிங்க, அதை படிங்க. மனுஷர் செய்த நன்மைக்கு வசனம் என்ன சொல்லுகிறது? தீமைக்கும் நன்மைக்கும் தேவனிடத்துல என்ன செய்வானா, பலனை அடைவான். சாரி, அப்ப தப்பாயிடுச்சா? ஒரு படிங்க. சூப்பர். ஏனென்றால் அவனவன் செய்த நன்மைக்கு தீமைக்காவது. கை தட்டி உற்சாகமா சொல்லுங்க. நான் சொல்ல, இந்த உலகத்துல நீங்க செய்த நன்மைக்கு, நம்ம இது தப்பான ஆள் சொல்ற டாக்டர் என்ன தெரியுமா, நல்லதுக்கு என்ன இல்ல, కాలమే మనము ఎవరుకు మేలు చేయకూడదు, మేలు చేస్తే మనకు ఏమి రాదు, మనము మేలు చేస్తా మనకు ప్రతి కీడు వస్తుంది. ஏய் பைத்தியம், பைபிளுக்கு விரோதமா பேசுற. நம்ம நல்லது செஞ்சா அதுக்கு என்னமே இல்ல, காலமே இல்ல பாஸ்டர். நல்லது செஞ்சா மறந்துடுறாங்க பாஸ்டர். மறந்துட்டு போட்டோம். மேல ஒருத்தர் இருக்கிறாரு, ஆதி ஆகமத்துல படிங்க, ஆதி ஆகமத்துல 4:7 படிங்க. ஒருத்தங்கிட்ட சொன்னாரு, டேய் முட்டாள், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்ல படுத்திருக்கு. நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க பாவம் வாசல்ல படுத்திருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்? தெலுங்குல படிங்கம்மா. தலை எத்துக்கணுவா பா இரு, என்னங்க பிரதர், தலை எத்துக்கணுவா, வர வா. நன்மை செய்யறவங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க, சந்தோஷமா இல்லையா சொல்லுவான். நான் யாருக்கும் நல்லதே செய்ய மாட்டேன், ஏன்னா நல்லது செஞ்சா என்ன இல்லை, காலையில யாருக்குமே நன்றி இல்லை. இருந்துட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோம். மேல ஒருத்தர் இருக்கிறார்ல, மேல ஒருத்தர் இருக்காருல, அவன் அவன் செய்த நன்மை காய்களும் தீமை காய்களும் என்ன செய்கிறவர் உண்டு, பலன் கொடுக்கிறவர் உண்டு. இது நெகேமியாவுக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த மனுஷன் இவ்வளவு தியாகமா இருந்திருக்கிறாரு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, நன்மை செஞ்சுட்டு பிறகு ஒரு காரியம் நீங்க செய்யலாம், அதுக்குதான் இவ்வளவு மெசேஜ். தெலுங்குல படிங்க, அந்த வார்த்தை முடியல. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் என்னவா உட்கார்ந்துட்டு இருக்குன்னு போட்டிருக்கான். வாசல்ல படுத்திருக்கோம்னு உட்கார்ந்துட்டு இருக்கல, பாவம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தயாரா இருக்குமா. தமிழ்ல போட்டிருக்குது, பாவம் முன் வாசப்படியில படுத்துக்கிட்டு இருக்கோம், உட்கார்ந்துட்டு இருக்கு. அது இல்ல அர்த்தம்.
வீட்டுக்குள்ள பாவம் நுழைஞ்சிரும்னு சொல்லுது. தீமை செய்கிறவனுக்கு நிலைமைதான். அவன் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு பாவம் தயாரா இருக்கும். நன்மை செய்கிறவனுக்கு தலை நிமிர்ந்து வாழ்வான். தமிழ்ல சொல்லுவாங்க, நல்லவன் வாழ்வான். சொல்லுங்க, நல்லாவ சொல்லுங்கம்மா, சொல்லும் போதே. நல்லவன் வாழ்வான். கெட்டவன், கெட்ட எண்ணம் பிடிச்சவன் கெட்டுதான் போவான். அல்லேலூயா. நீங்க தயவு செய்து தவறான டாக்டரினுக்குள்ள போயிடாதீங்க. யாருக்கும் ஒரு தண்ணி கூட கொடுக்க கூடாது. எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், நீ செத்தா கூட நான் வரமாட்டேன்டா. எங்க ஃப்ரெண்டு சொல்லுவார், நீ செத்தா கூட நான் திரும்பி பார்க்கணும். அதே போல என் சாவுக்கு நீ வராதுடா. ஏ போடா பைத்தியம், உன் சாவுக்கு எவன் வரான்னு உனக்கு எப்படா தெரியும்? நாம சொல்லுவேன், நான் வருவேன்டா. நன்மை செய்தால் மேன்மை. இதுதான் நெகேமியாவுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கிறது. நான் இன்னைக்கு படுகிற இந்த பிரயாசம், எனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு கிடைக்காம போகலாம், எனக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காம போகலாம். அல்லேலூயா. ஆனா மேல ஒருத்தர் இருக்கிறார்ல. யாருங்க? யாருங்க? மேல ஒருத்தர் இருக்கிறார்ல. மனுஷருடைய எல்லா கிரியைகளையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவரு, நம்முடைய எல்லா செயல்களையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவரு. இப்போ இவருடைய ஜெபம் ரொம்ப அழகா, இந்த நெகேமியா இப்படி ஒரு ஜெபம் பண்றாரு. 5:19 தெலுங்குல எடுத்து வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கை தட்டி சந்தோஷமா தெலுங்குல. Remember me with favor, oh my God, for all I have done for these people. இந்த மக்களுக்காக நான் செய்த எல்லா வேலைகளுக்கும், இந்த மக்களுக்காக நான் செய்த எல்லா நன்மைகளுக்கும் இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நினைச்சுக்குங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப வரேன். இப்போ நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம். நாளைக்கு ஒரு நல்ல வசனத்தை முன்னாடி தியானிச்சு வச்சிட்டேன். அல்லேலூயா சொல்லுவோம். ரொம்ப நல்ல வசனம். நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற நமக்கு கடவுள் பதில் கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் பதில் கொடுக்கணும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு எது தெரியாது பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன் அவர் கொடுக்குற அந்த மாதிரி இல்ல. நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். அதான நம்பிக்கை. அப்போ ஆனா அதுல உங்களுக்கு ஒரு நிச்சயம் வேணும். என் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார்னு ஒரு நிச்சயம். அந்த நிச்சயத்துக்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங் என்ன தெரியுமா? நாம ஏதாவது ஒரு நன்மை செஞ்சு ஆண்டவர்கிட்ட சொல்றது. ஏன்னா உங்களுக்கு எனக்கும் அவர் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது ரீசன் அவர் என்ன சொல்றாரு படிங்க. தேவனே, இந்த ஜனங்களுக்காக நான் செய்த எல்லாவற்றிற்காக, அதாவது இங்கிலீஷ்ல குட் அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? என்ன போட்டிருக்கேன்? குட். நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நல்லது, எவ்வளவு உங்களுடைய சக்திக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டு. 10 ரூபாய் தான் உன்னால முடிஞ்ச நன்மைனா அதை செஞ்சுட்டு. அல்லேலூயா. 100 ரூபாய் உன்னால முடியும், 100 ரூபாய் நன்மை, அதுவே போதும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு டீ அது போதும். நான் சொல்லுங்க, என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். இதான் என்னுடைய சக்தி. ஏன்னா வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவர் ஜெபிக்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு செய்த இந்த நன்மைக்காக என்ன செய்யுங்க, கொஞ்சம் நினைங்க. அல்லேலூயா. ஆமென். அதனால்தான் வசனம் சொல்லுது, எல்லாரும் சொல்லுங்க, கூடுமான மட்டும் உங்களான மட்டும் விசுவாசிக்கும் யாவருக்கும் நன்மை செய்ய நாடுங்கள். பெருசா இல்லைனாலும் சிம்பிள் ஏதாவது நன்மை செய்ய நாடுங்களேன். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கஷ்டப்படுறாங்க, ஒரு 2 பை தூக்கிட்டு போறாங்க, ஒரு பை தூக்கிட்டு போக முடியல, நான் சும்மா தானே இருக்கேன், ஒரு பை கொடுங்க, தப்பு இல்ல, வாங்கலாம். யாரு தெரிஞ்சவங்களுக்கு தான் வாங்குவாங்க, சொந்தக்காரங்க தான் வாங்குவாங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. அது யாரும் நான் அவங்களுக்கு ஐ டோன்ட் கேர். அப்படி இல்ல, யாவருக்கும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, யாவருக்கும். அவன் முஸ்லீமா இருக்கட்டும், இந்து மனுஷனா இருந்துட்டு போட்டியா, மனுஷன் தானே. எனி ஒன், ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு தண்ணி உங்ககிட்ட இருக்குமா, அந்த தண்ணிய யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு தாக ஏதோ ஒரு என்னன்னா தண்ணி பாட்டில ஒழிப்பாங்க. ஏதோ ஒழிப்பாங்க. என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் எல்லாம் இருக்குது. நான் சொல்றேன்,
ஒரு வீட்டுல போய் தண்ணி குடிச்சா பாட்டில எடுத்தா அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, இது எங்க வீட்டுக்கார தண்ணிங்கண்ணா. தண்ணி இப்படி எடுத்தோம். இது யார் யார் தண்ணியா? இது எங்க? அப்படியா? தண்ணியில பேர் இது வச்சிருக்கா. இது யார் தண்ணி? ஏடா ஒருத்தன் குடிக்கிறானே, தவிச்ச வாய்க்கு தண்ணி தரணும்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கொஞ்சமா குடிங்க. என்ன குடிங்க? என்ன விசேஷம்னா, நான் இப்ப சொல்லல, முதல்ல தண்ணி பாட்டில் வந்தப்போ சொல்றேன். இப்ப இல்ல. தண்ணி பாட்டில் நான் சொல்றேன், ஒரு ஒரு மத்தவங்களுக்கு தண்ணி கேட்காம கொடுக்கணும். கேட்காம என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணுங்க. ஏந்து உட்காருங்க. ஒரே வார்த்தை கேட்பாங்க, நீங்க கிறிஸ்டினான்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீங்க கிறிஸ்டினா? அல்லேலூயா. சர்ச்சில இருந்து வர்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? சர்ச்சில இருந்து வர்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நம்மளை பத்தி ஜனங்க நினைக்கிறாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப என்ன விஷயம்? நெகேமியா இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை என்ன செய்கிறாரு? ஏறெடுக்கிறார். காரணம், கர்த்தர் நாம் செய்கிற செயல்களை பார்க்கிறவர், அதற்கு பலனை கொடுக்கிறவர், அதற்குரிய மேன்மையை, அதற்குரிய பலனை இந்த பூமியிலே தருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் அப்படி எதுவுமே அறுக்கலப்பா, ரைட்? இன்னை வரைக்கும் அப்படி எதுவுமே அறுக்கல. ஆண்டவர் மொத்தமா சேர்த்து வச்சு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கப்பா, என்ன பண்ணுவீங்க? ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார், உங்களுக்கு தெரியுமா? மறந்துட்டீங்க, மறப்பீங்க நீங்க. ஒரு வயசான பாட்டி இருந்தாங்களாம். ஒரு வயசான பாட்டி இருந்தாங்களாம். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் பெருசா எதுவுமே கிடையாதான். சபை தான் அந்த அம்மாவுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணும். அந்த தாயை ஏதோ உழைச்சி சாப்பிடுவாங்களாம். ரொம்ப ஏழ்மையான ஒரு பாட்டியாம். கோயம்பேடுல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ பில்டிங் கட்டும் போது பள்ளம் தோண்டி இருக்காங்க. பள்ளம் தோண்டுனா அங்க ஒரு பத்திரமோ கல்வெட்டு மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த லேண்ட் யாரோ ஒருத்தருக்கு சொந்தமான லேண்டினுடைய கல்வெட்டு. கோயில்ல எல்லாம் வீட்டுல எல்லாம் வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? நீங்க பிகேஜ்ல எல்லாம் எடுத்துட்டீங்க, வெளியில எல்லாம் எங்கன்னா போனீங்கன்னா கோயில் லேண்ட்ல எல்லாம் என்ன வச்சிருப்பாங்க? ஒரு கல்வெட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கல்வெட்டுல இன்னாரு, இது யாரா அப்படின்னு தேடி எடுத்து தோண்டி எடுத்து பார்த்தா, இந்த யாருமே இல்லாம ஒரு நம்ம சொல்லுவாங்களே ஏழையா விதவை, இந்த பாட்டிக்கு அதுல ஒரு ஷேர் இருக்குதான். அந்த பாட்டிக்கு கோடி கணக்குல பணம் கிடைச்சுதான். கை தட்டுங்களேன். எவ்வளவு கோடி சொன்னாங்க? அதுக்கு கோடினால என்னன்னு, எங்கேயோ பள்ளம் தோண்ட அதுல ஒரு கல்வெட்டு கிடைக்க, அந்த கல்வெட்டுல இந்த பாட்டியுடைய பேர் இருக்க. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. இப்ப அந்த அம்மாக்கு குழந்தையா இருந்த போது கல்வெட்டுல எழுதி இருக்காங்க. நம்ம பேரும் ஏதாவது ஒரு கல்வெட்டுல இருக்குமோ? கண்டிப்பா இருக்க. என்ன விஷயம்னா, ஒரு நாள் நம்முடைய பலன்களை நாமளே அறியாத நேரங்கள்ல தருகிற தேவனா இருக்கிறான். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணு மட்டும் செய்யுங்க. நெகேமியா கொண்டு தெரிஞ்சிருக்குது, எல்லாரும் போல நான் என்ன செய்ய மாட்டேன்? சம்பளம் வாங்க மாட்டேன், படி வாங்க மாட்டேன், மற்றவங்களை பாரப்படுத்த மாட்டேன், மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? கஷ்டம் கொடுக்க மாட்டேன். நான் 150 பேருக்கு 12 வருஷம் என்ன பண்றேன்? நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க நல்லா இருக்கும்போது யாருக்காவது ஒருவேளை பசி ஆத்துற அளவுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கேன், உங்க வீட்டு வாசல்ல வந்து பசியா இருக்கிறவன் யாராவது வரணும், இல்ல யாராவது சொல்லி அனுப்பணும், அந்த வீட்டுக்கு போ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லணும். அப்படி எடுத்தா நீங்க ரொம்ப நல்லவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். உங்களை என் விசுவாசி என்று சொல்லிக்கொள்ள நான் ரொம்ப பெருமைப்படுவேன். எங்க உன்னால போயிடு, அந்த வீட்டுக்கு போயிடாத. பச்சை தண்ணி காக்காக்கு கூட இது நம்ம சொல்லுவாங்களே, எச்ச கையில கூட காக்கா ஒண்ணா செய்ய மாட்டான். ஏன் சொல்லுங்க? பொட்டி இருக்கிற சாப்பாடு பயப்பிள்ளைங்க நக்குவானுங்க பாரு, இல்ல அந்த மாதிரி பேர் எடுத்துடக்கூடாது. அங்க போ, அந்த அந்த தெருவுலயே அந்த வீட்டுக்கு போ, அவங்க என்ன செய்வாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த வீட்டுக்கு போ, அவங்க ஏதாவது என்ன செய்வாங்க? கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு தண்ணி கொடுக்கறதோ, ஒரு ஒரு முகத்தை பார்த்து பசியா இருக்கிற போல சாப்பிட ஏதாவது கொடுக்கறதோ, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படிங்கிற அளவுக்கு நாம இருக்கணும். சந்தோஷமா இல்லையா சொல்ல மாட்டீங்களா? நெகேமியா கொண்டு தெரிந்திருக்கிறது, இந்த பலன் எனக்கு வேணாம், ஒருத்தர் எனக்கு என்ன செய்வாரு? பலன் கொடுப்பாருன்னு சொல்லி. ஆனா அவர் தைரியமா ஜெபிக்கிறாரு. என்னன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு? இந்த ஜனங்களுக்கு நான் செய்த நன்மைக்காக. யார்கிட்ட ஜெபம் பண்ணாரு? கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு, நீர் என்ன என்ன செய்யணும்? நினைத்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம்.
நாமும் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் செய்த நன்மை, நான் ஏதாவது நன்மை செஞ்சிருக்கிறேன்னா கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவரே நான் ஏதாவது என்னால முடிந்தத, என்னால இது சின்ன சிம்பிள் திங் தாங்க, ஒரு சின்ன விஷயத்தை செய்ய முடியும்ப்பா. என்னால பெருசா இல்ல, ஓரளவுக்கு என்னால அதை உழைக்க முடியும், நேரத்தை கொடுக்க முடியும், நான் பேச முடியும், நான் ஜெபிக்க முடியும், ஒருவேளை தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி தர முடியும், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும்ப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. நல்ல வாய்களை திறந்து நெகேமியா அவருக்கு தெரியும், பலன் கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் பலன் தருவார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. அப்பா நன்றி, அப்பா நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. பாதி முதல் என்னை தெரிந்து கொண்டீரே, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டீரே, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி என்னை நடத்துகிறீர். ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமா என்னை நடத்துகிறீர். அப்பா நன்றி. சேர்ந்து எல்லாமே அப்பா நன்றி, அப்பா நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. கேளுங்க. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. நன்மைகள் என்னிடம் இல்லை, ஆனால் நல்லதை செய்ய வைத்தீர். நான் உம்மை நினைக்கவில்லை, ஆனால் நீர் என்னை நினைத்தீரே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அதை எனக்கு தாருமே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. கேளுங்க. நினைத்து
நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு தாருமே. இந்த கைகள்ல நான் நல்லது செய்ய விரும்புறேன்ப்பா. எனக்கு திருப்பி வருமா? எனக்கு திருப்பி செய்வாங்களா? இல்ல. ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருவர் இருக்கிறாரு. ஒரு கலசத்தின் தண்ணீரை கூட ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிற ஒருவர் உண்டு. சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவரோ என் நினைவாயிருக்கிறார், என்னை அவர் மறக்கவில்லை. என்னை நினைத்து கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் உண்டு, என்னை மறக்காத தேவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செய்த நன்மைகள், ஓ எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன் பாஸ்டர், ஆனா யாருமே எனக்கு நன்றியா இல்லை, யாருமே எனக்கு திரும்ப. மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவன் செஞ்சான், தண்ணிக்கு தண்ணி கொடுப்பான், சாப்பாடுக்கு சாப்பாடு கொடுப்பான், 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுப்பான். ஆனா பரலோக தேவன் அவருடைய வெகுமதியே ரொம்ப மேலானதா இருக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான வார்த்தை. தமிழ்ல சொல்லுது, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை என்று. ஆனா தெலுங்குல, நன்மை செய்தால் நீ தலை நிமிர்ந்து நிற்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகளே, யாவருக்கும் நன்மை செய்ய நாடுவோம். அதுவும் அழகா சொல்லி இருக்கிறது, தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து செய். பாராட்டுறாங்களோ பாராட்டலையோ, பரிசோ வெகுமதியோ எதுவும் கிடைக்குதோ கிடைக்கல, நல்லது செய்யறது என் குணம், அதை நான் செய்வேன். காரணம், ஒரு நாள் மனுஷர் செய்த நன்மைக்காக அதன் பலனை அடையும்படி ஆண்டவருக்கு முன்பாக நிற்பார்கள். யாருக்குமே எதுவுமே செய்யாம போய் அவங்க அவருக்கு முன்னாடி நின்று என்ன வாங்குவீங்க? என்ன கை நீட்டுவீங்க? அவன் கிரியை என்னோடு கூட, கிரியைக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னாரே. நான் என்ன கிரியை பண்ணேன்? நான் என்ன மற்றவர்களுக்காக என்ன கிரியை செய்தேன்? நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய ஆண்டவர் நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக நீங்கள் செய்கிற ஜெபங்கள் கூட, நீங்கள் செய்கிற நன்மை, மற்றவர்களுக்காக நீங்கள் பலப்படுத்தி பேசுற வார்த்தைகள் கூட நன்மை. காசு பண சாப்பாடு இல்லைங்க. தைரியப்படுத்துறீங்களா? போய் கவலைப்படாதீங்க பிரதர் சிஸ்டர்னு சொல்றீங்களா? அது நீங்கள் செய்கிற நன்மை. பாஸ்டர் நான் காசு கொடுக்கல பாஸ்டர், போய் பக்கத்துல நின்ன, கை பிடிச்சேன், தைரியம் சொன்ன, நீ செய்த நல்ல நன்மை. அதுதான் அதுதான் ஆண்டவரே, எங்களை நினைவுல வச்சுக்கும்படியா நாங்களும் பிறருக்கு நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless.